எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கா தமிழன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான நியூஸை ஷேர் பண்ண போறேங்க. என்னன்னு தானே கேட்குறீங்க? இவ்வளோ நாள் கன்சிஸ்டண்டா வீடியோ போட்டதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குங்க. யூடியூப் கிட்ட இருந்து காசு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா இந்த லெட்டர், இதுதான் யூடியூப் கிட்ட இருந்து எனக்கு போன வாரம் வந்த லெட்டர். இந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ல காசை கிரெடிட் பண்ண போறாங்களாம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டர் தான் இது. போன வருஷத்துல இருந்து நம்ம சேனலை ஆரம்பிச்சோம். போன வருஷம் மார்ச் அண்டார்டிகா போகும்போது தான் முறையா இந்த சேனல் நான் ஆரம்பிச்சேன். அண்டார்டிகா சீரீஸ்க்கு நீங்க கொடுத்த வரவேற்பு என்ன அடுத்தடுத்து வீடியோ போட பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுச்சு. யூடியூப் மானிட்டைசேஷன் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து நம்ம அண்டார்டிகா சீரீஸ்லயே அடைஞ்சிட்டோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம அப்பவே அச்சீவ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் சில காரணங்களால என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியல. ஃபின்லாண்ட் சீரீஸ், அதாவது இந்த மார்ச் போன ஃபின்லாண்ட் சீரீஸ்லேருந்து தான் நான் வீடியோவை மானிட்டைஸே பண்ண ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து தான் நம்மளோட வீடியோஸில் நீங்கள் ஆட்ஸை பார்த்துருப்பீங்க. என்னதான் மானிட்டைஸ் நான் பண்ணலனாலும் இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட 1 இயராக நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான். குறிப்பாக இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அண்டார்டிகா வீடியோ போயிட்டு அந்த சீரீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அதெல்லாம் படிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட் எடுத்து இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. அதனால தான் யூடியூப்லேருந்து காசு வருதா இல்லை மானிட்டைஸ் பண்ணலையே, எதுக்கு இந்த வீடியோ போடுறோம், அதை பற்றிலாம் யோசிக்காமல் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அது போக இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ட்ராவல் பண்ணணும் அண்ட் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஊருக்கு போகிறாங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு டைரெக்டாக அவங்களால போக முடியணும். அதுதான் பர்பஸ் பிஹைண்ட் ஸ்டார்டிங் திஸ் சேனல். அது வந்து நான் அடைஞ்சிட்டேன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்து தாங்க இந்த ஊருக்கு போனேன், உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் என்னால் இந்த ஊர்கள்லாம் தைரியமாக சுற்றி பார்க்க முடியுது, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இந்த மானிட்டைசேஷன் ஆகுதா, காசு வருதா, அதை பற்றிலாம் நான் கவலையே படல. தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ இந்த ரெக்கக்னிஷன் மணி வருது பார்த்தீங்களா, அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு எஃபர்ட் போடுறோம், அதுக்கான ஒரு பலன் கிடச்சிருக்குன்னும் போது அதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரே ஒரு கவலை என்னன்னா, நம்ம வீடியோஸ் வந்து நிறைய ஒரு 1000 2000 வியூஸோடு நின்றுடுது, பெருசாக எங்கேஜ் ஆக மாட்டேங்குது. சில வீடியோக்கள் 20,000 30,000 வியூ போகுது. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட வீடியோவில் வந்து தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு சின்னதாக ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி, ஒரு கிவ்அவே மாதிரி நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் கமெண்ட்ஸை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் இமெயில் ஐடி இல்லை உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலான்ற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். ஒரு குட்டி கிவ்அவே, அவ்வளோதான். இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஃபேவர். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ரிவ்யூ போட்டாலும் சரி, ஃபுட் ரிவ்யூவாக இருக்கட்டும், மூவி ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை இடத்த பற்றின ரிவ்யூவாக இருக்கட்டும், அதில் வந்து கண்டிப்பாக ஹானஸ்டி மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், குறிப்பாக மணி ரிலேட்டட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவே இருக்காது. அப்படி ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணுறோன்னா அது ப்ரொமோஷன்னே நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். பட் ரிவ்யூவாக இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக பொய் மட்டும் இருக்கவே போகிறதில்ல. அதுக்கு நான் 100% கேரண்டி. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட இருந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி பேசக்கூட ஆரம்பிச்சிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம், அதாவது நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா தப்பித்தவறி ஏதாவது 1 2 பேர் மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பாயிடும். அதனால சில சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது போக இப்போ நம்ம யூஎஸில் தானே இருக்கோம், ஒரு குட்டி சர்க்கிள் தான், அதுவும் தமிழ் மக்கள்னும் போது இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம போடுற வீடியோலாம் எல்லாரும் பார்க்குறாங்க, நிறைய ரெக்கக்னிஷன் கிடைக்குது, நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து உங்கள் வீடியோ பார்த்துட்டு போனேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது பார்க்கும்போது. அவ்வளோதாங்க, வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம்.
இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.